மோசேக்கு அடுத்த தலைவர். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனுடைய கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்துக் கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தி செல்வதற்கு தனக்கு பின்பு ஒரு தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று மோசே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். மோசேயினிடத்தில் பொறாமை குணமில்லை. தான் மட்டுமே தலைவராக இருக்க வேண்டும் என்றும் தனக்கு போட்டியாக யாரும் வந்துவிடக்கூடாது என்றும் மோசே ஒருபோதும் நினைக்கவில்லை. இப்படி நினைக்கும் குணமுள்ளவர்கள் பொறாமைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு பின்பு தங்களுடைய தலைமை ஸ்தானத்தில் ஒருவரும் வந்துவிடக்கூடாது என்றும் நினைப்பார்கள். மோசேயோ இஸ்ரவேல் புத்திரர் மீது மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக ஊழியம் செய்கிறவர். மோசே அவர்களை ஊழியம் கொள்ளுகிறவர் அல்ல. நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன உடனே மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் தனக்காக ஜெபம் பண்ணாமல், கர்த்தர் தன்னுடைய ஆயுசு காலத்தை கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணாமல், தனக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்த கர்த்தர் தாமே ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த வசனத்தில் கர்த்தர் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஏலோஹிம் என்பதாகும். சிருஷ்டிப்போடு தொடர்பு படுத்தி கர்த்தருடைய நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சிருஷ்டிகராகவும் மாம்சமான யாவருடைய ஆவிகளையும் ஆளுகை செய்கிறவராயும் இருக்கிறார். இஸ்ரவேலின் மிகப்பெரிய தேவையை குறித்து மோசே தேவனிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் தலைவன் ஆடுகளை மேய்க்கும் ஒரு மேய்ப்பனைப் போல இருக்க வேண்டும். ஆடுகளை நல்ல விளைச்சல் நிலத்தின் வழியாக வழிநடத்தி அவர்களை பாதுகாத்து பராமரிக்கும் நல்ல மேய்ப்பனைப் போல ஒரு அதிகாரி இஸ்ரவேல் புத்திரருக்கு வேண்டும். நாமும் மோசேயைப் போலவே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய காலத்தில் நாம் ஊழியம் செய்வது போல நமக்கு பின்வரும் காலத்தில் கர்த்தருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும், அந்த ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் ஒரு புதிய சந்ததியை எழுப்ப வேண்டும் என்றும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். மோசே கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி சொல்லும்போது மிகுந்த கரிசனையோடு பேசுகிறார். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல இருக்கக்கூடாது என்று மோசே கருத்தாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்போது மோசேயே இஸ்ரவேல் புத்திரருக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் மரித்து போன பின்பு அவருடைய ஸ்தானத்தில் ஒருவரும் நியமிக்கப்படவில்லை என்றால் இஸ்ரவேல் புத்திரர் மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல இருப்பார்கள். மோசே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணுகிறார். அவர் கர்த்தரை பற்றி சொல்லும்போது மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் சபைகளுக்கு மேல் கர்த்தர் தாமே ஒருவரை அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்று மோசே விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு தேவதூதரை அனுப்ப வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணாமல், கர்த்தர் ஒரு புருஷனை
இஸ்ரவேல் புத்திரர் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே ஒரு புருஷனை தெரிந்தெடுக்க வேண்டும் என்றும் அவரே அந்த புருஷனை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்பதும் மோசேயின் விண்ணப்பமாக இருக்கிறது. கர்த்தர் தெரிந்து கொள்ளும் மனுஷன் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்துவதற்கு தகுதியுள்ளவராய் இருப்பார். இஸ்ரவேல் ஜனத்தாரும் அந்த புருஷனை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். கர்த்தர் மோசேயின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கிறார். மோசே கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட பிரகாரம் அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராக ஒரு புருஷனை தெரிந்து கொள்கிறார். நூனின் குமாரனாகிய யோசுவா என்பவர் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிற புருஷர். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை என்று சொல்லுகிறார். மோசே எழுதிய பஞ்சாகம புஸ்தகத்தில் மோசே ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் உடனடியாக பதில் கொடுக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனோடு முகமுகமாக பேசுவது போன்று கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். தேவனோடு ஒருவர் நல்ல உறவில் இருக்கும்போது தேவனுடைய கிருபையினால் அவரை கிட்டிச் சேர முடியும். எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் புத்திரரின் பழைய சந்ததியாரில் இப்பொழுது மோசே, யோசுவா, காலேப் ஆகியோர் மட்டுமே உயிரோடு இருக்கிறார்கள். மோசே விரைவில் மரித்து போகப் போகிறார். யோசுவாவும் காலேபும் இஸ்ரவேலரின் புதிய சந்ததியாரை கானான் தேசத்திற்குள் வழிநடத்தி சென்று அதை சுதந்திரிக்க வேண்டும். யோசுவா மோசேக்கு அடுத்தபடியாக தலைவராக தெரிந்தெடுக்கப்பட்டபடியினால் அவர் மீது காலேப் பொறாமை கொண்டதாக வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கும் சரியான நபர் யார் என்பது கர்த்தருக்கு தெரியும். பழைய உடன்படிக்கையில் ஆவியை பெற்றிருந்த புருஷர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது, எசேக்கியேல், தானியேல், சீஷர்கள். பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் பரிசுத்த ஆவியானவரின் ஒரு அளவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பெற்றிருந்தார்கள். ஜனங்களுக்கு முன்பாக ஒருவர் மீது கையை வைப்பது அவரை ஆசீர்வதிப்பதற்கும் தேவனுடைய ஊழியத்திற்காக அவரை வேறு பிரித்து பிரதிஷ்டை பண்ணுவதற்கும் அடையாளமாகும். யோசுவாவின் பிரதிஷ்டையை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடு. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க வேண்டும். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டும். யோசுவா இதுவரையிலும் மோசேயோடு கூட இருந்தவர். அமலேக்கியருக்கு விரோதமாக நடைபெற்ற யுத்தத்தில் யோசுவா மிகுந்த தைரியத்தோடு அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணியவர். யோசுவா மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர். அவர் இதுவரையிலும் மோசேக்கு பணிவிடை செய்து வருகிறார். அவர் கர்த்தர் மீது மிகுந்த பக்தியும் விசுவாசமும் உள்ளவர். இஸ்ரவேலின் 12 பிரபுக்கள் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட போது அவர்களில் யோசுவாவும் ஒருவராக அனுப்பப்பட்டார். அவர்களில் 2 பேர் மாத்திரமே இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் நல்ல செய்தியை சொன்னவர்கள். அவர்களில் யோசுவாவும் ஒருவர். துர்ச்செய்தியை பரப்பின வேவுகாரர்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயங்களை கரைய பண்ணினார்கள். யோசுவாவோ கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களிடத்தில் உற்சாகமான வார்த்தைகளை பேசினார். இஸ்ரவேல் புத்திரரை வழி நடத்துவதற்கு மோசேக்கு அடுத்தபடியாக கர்த்தர் யோசுவாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்திற்கு அவரை எவ்வாறு பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். மோசே யோசுவாவின் மேல் தன் கையை வைக்க வேண்டும். தன்னிடத்தில் உள்ள ஆளுகையையும் அதிகாரத்தையும் மோசே யோசுவாவுக்கு கொடுப்பதற்கு இது அடையாளம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தும் போது அவர்கள் பலியிடப்படும் மிருகத்தின் மீது தங்களுடைய கைகளை வைப்பார்கள். பலி செலுத்துகிறவர் பலியிடப்படுவதற்கு பதிலாக அந்த மிருகம் பலியிடப்படுகிறது.
ஒருவர் மீது கையை வைத்து ஜெபம் பண்ணுவது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நபர் மீது இறங்கி வருவதற்கு அடையாளம். மோசே இந்த வரத்தை ஜெபத்தினால் பெற்றிருக்கிறார். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்டபடியே செய்தார்கள். உபாகமம் 34:9. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியக்காரர்கள் சபையில் உள்ள விசுவாசிகள் மீது தங்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுகிறார்கள். விசுவாசிகளை சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கும் போது அவர்கள் மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவது வழக்கம். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களை தம்முடைய ஊழியக்காரர்களாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் தாமே அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்றும் வாஞ்சித்து அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய தலைகள் மீது தங்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஊழியக்காரர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது அவர்களை கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் ஜீவ பலிகளாக ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுகிறார்கள். மோசே யோசுவாவின் மேல் தன் கையை வைத்து ஜெபிக்க வேண்டும். அதன் பின்பு அவர் யோசுவாவை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்த வேண்டும். ஆசாரியனாகிய எலெயாசாரிடம் ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை கொண்ட மார்பதக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய தீர்ப்பை ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தி சபையார் தெரிந்து கொள்வது வழக்கம். இஸ்ரவேல் ஜனத்தாரை வழிநடத்துகிற மகா பெரிய ஊழியத்திற்கு கர்த்தர் யோசுவாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை எலெயாசாரும் இஸ்ரவேல் சபையாரும் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தரே யோசுவாவை தலைவராக நியமித்திருக்கிறார் என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காகவே மோசே யோசுவாவை எலெயாசாருக்கும் இஸ்ரவேல் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்துகிறார். மோசே இஸ்ரவேல் சபையார் எல்லாருடைய கண்களுக்கும் முன்பாக யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். மோசே தன்னுடைய கனத்தில் கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடுக்க வேண்டும். அப்போது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல யோசுவாவுக்கும் கீழ்ப்படிவார்கள். மோசே தன்னுடைய கனத்திலும் அதிகாரத்திலும் கொஞ்சத்தை யோசுவாவிற்கு கொடுக்க வேண்டும். இதன் மூலமாக யோசுவா மோசேயின் நேரடி மேற்பார்வையில் இருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் புத்திரர்கள் புரிந்து கொள்வார்கள். மேலும் மோசேயின் மரணத்திற்கு பின்பு ஜனங்கள் மோசேயை தங்கள் தலைவராக அங்கீகரிப்பார்கள். யோசுவா ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க வேண்டும். யோசுவாவின் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க வேண்டும். யோசுவா ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க வேண்டும். அதிகாரத்தை பொறுத்த அளவில் யோசுவா மோசேக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறார். மோசே பிரதான ஆசாரியனுக்கும் மேன்மையானவர். மோசேயே முதலாவது ஆசாரியர். சீனாய் மலையில் கர்த்தருடைய பிரமாணங்கள் அனைத்தையும் மோசேயே பெற்றுக்கொண்டார். தேவனோடு நேரடியாக ஐக்கியம் கொண்டிருந்த அனுபவங்கள் மோசேக்கு மட்டுமே உள்ளது. இதுபோன்ற அனுபவம் யோசுவாவிற்கோ இஸ்ரவேலின் வேறு எந்த தலைவருக்கோ கிடைக்கவில்லை. இப்போது இஸ்ரவேலின் தலைவர் தேவனுடைய ஆலோசனையை பிரதான ஆசாரியர் மூலமாக கேட்க வேண்டும். பிரதான ஆசாரியரிடத்தில் மட்டுமே ஊரீமும் தும்மீமும் உள்ளன. கிவியோனின் குடிகளை பொறுத்த அளவில் யோசுவா பிரதான ஆசாரியனின் ஆலோசனையை கேட்காமல் வஞ்சிக்கப்படுகிறார். யோசுவா தேவ ஆவியினால் நிரம்பி இருக்கிறார். யோசுவாவுக்கு மோசேயின் கனத்தில் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் யோசுவா தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாமல் ஒன்றையும் செய்யக்கூடாது. அவர் தன்னுடைய சுய புத்தியின் மீதோ சுய ஆலோசனையின் மீதோ சார்ந்திருக்க கூடாது. யோசுவா கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் மீது தேவனுடைய தெய்வீக ஆளுகை நடைபெறுகிறது. கர்த்தரே அவர்கள் மீது தலைவர்களை நியமிக்கிறார். அந்த தலைவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்யாமல் கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆளுகை செய்ய வேண்டும். அவர்கள் கர்த்தருக்காக இஸ்ரவேல் புத்திரரை ஆளுகை செய்ய வேண்டும். இஸ்ரவேலின் ராஜ்யத்திற்கு கர்த்தரே ராஜாவாக இருக்கிறார். அவர் அதரிசனமான ராஜா. தம்முடைய ஜனங்களை வழி நடத்துவதற்கு
அவர் சில தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேலின் ராஜ்யம் தெய்வீக ராஜ்யமாக இருக்கிறது. தெய்வீக ராஜ்யத்தில் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீதியாக ஜீவிப்பார்கள். அவர்களுடைய ஜீவியங்களில் கர்த்தர் அற்புதங்களையும் ஜெயங்களையும் கட்டளையிடுவார். இஸ்ரவேல் புத்திரர் மற்ற தேசங்களைப் போல தங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று கேட்பார்கள் என்றால் இவர்களும் மற்ற தேசங்களைப் போலவே அழிந்து போவார்கள். தேவனை மறக்கிறவர்களுக்கு அழிவு உண்டாகும். ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரிடத்தில் வரும்போது தெய்வீக ராஜ்யம் புதுப்பிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் நித்தியமானது. யோசுவா கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய கட்டளையின்படியே யோசுவாவும் யோசுவாவோட கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டும். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவரை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்துகிறார். மோசே யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். மோசே யோசுவாவை மிகுந்த சந்தோஷத்தோடு பிரதிஷ்டை பண்ணுகிறார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராக பிரதிஷ்டை பண்ணப்படுவதனால் மோசேயின் முக்கியத்துவம் குறைந்து போகும். மோசேயின் கனத்தில் கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய கடமையில் இருந்து ஓய்வு பெற்றது போல இனிமேல் விலகி இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே மோசேயின் கனமும் மேன்மையும் முக்கியத்துவம் குறைந்தது போல இருக்கும். மோசே ஏற்கனவே எலெயாசாரை பிரதான ஆசாரியராக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். இதன் பின்பு வேறொரு கோத்திரத்தை சேர்ந்த யோசுவாவை இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராக பிரதிஷ்டை பண்ணுகிறார். மோசேக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் மோசே தன்னுடைய சொந்த பிள்ளைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராக நியமிக்கவில்லை. அவர்கள் சாதாரண லேவியர்களாக ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடைகளை செய்கிறார்கள். மோசே கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறார். தன்னுடைய சொந்த பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தலைவராக வர வேண்டும் என்னும் விருப்பம் மோசேயின் மனதில் இருந்திருக்கலாம். ஆனாலும் மோசே தன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தருடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசுவாவை இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராக பிரதிஷ்டை பண்ணுகிறார். தன்னுடைய சொந்த குடும்பம் செழித்திருக்க வேண்டும் என்னும் விருப்பத்தை விட இஸ்ரவேல் சபையார் செழித்திருக்க வேண்டும் என்னும் விருப்பமும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்னும் வாஞ்சையும், கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருக்க வேண்டும் என்னும் விருப்பமும் மோசேயின் மனதில் அதிகமாய் இருக்கிறது. தான் மரிப்பதற்கு ஆயத்தமாகும் போது மோசே செய்த காரியங்களை பற்றிய விவரம் வருமாறு: புதிய தலைவருக்காக ஜெபிக்கிறார், யோசுவாவை பிரதிஷ்டை பண்ணுகிறார், இஸ்ரவேல் புத்திரருக்கு இறுதி கட்டளைகளை கொடுக்கிறார், தேவனுடைய கட்டளை பிரகாரம் மீதியானியரை அழிக்கிறார், யோர்தானின் கிழக்கு பகுதியில் இஸ்ரவேல் புத்திரரில் சிலரை குடி அமர்த்துகிறார், எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசம் வரையிலும் இஸ்ரவேல் புத்திரர்கள் மேற்கொண்ட பிரயாணங்களின் வரலாற்றை எழுதுகிறார், வாக்குத்தத்த தேசத்திற்குள் மற்றவர்கள் பிரவேசிப்பதற்கு ஆயத்தம் பண்ணுகிறார், உபாகமம் புஸ்தகத்தை எழுதுகிறார். இந்த புஸ்தகத்தில் இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் 38 வருஷங்களாக அலைந்து திரிந்த சம்பவங்கள், மோசேயின் பிரமாணங்களில் மறுபடியும் கூறப்பட்ட பல சம்பவங்கள், மோசேயின் இறுதி வார்த்தைகள், ஆலோசனைகள், கட்டளைகள், தீர்க்க தரிசனங்கள், எச்சரிப்புகள், இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதங்கள், மோசேயின் கடைசி பாடல் ஆகியவை அடங்கியுள்ளன.